வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை முன்னிட்டு காளைகளுக்கு பயிற்சி அளிக்கும் பணிகள் தற்போதே தொடங்கியுள்ளன. திருப்பதி என்ற வழக்கறிஞர் தான் வளர்க்கும் 20க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பயிற்சி அளிக்கும் பணியை தொடங்கியுள்ளார். இது தொடர்பாக விவரங்களை அளிக்க நேரலையில் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு. அவரிடமே கேட்கலாம். மணிகண்ட பிரபு, தற்பொழுது என்னென்ன பயிற்சிகள் காளைகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது? ராதா, ஜல்லிக்கட்டு களத்திற்கு தங்களுடைய காளைகளை முழு வீச்சில் காளை வளர்ப்போர் தயார்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இன்னும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு 20 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் காளைகளுக்கு மண் குத்த பயிற்சி, நீந்துவதற்கு உள்ளிட்ட பயிற்சிகளை முறையாக அளித்து வருகின்றனர். குறிப்பாக 2 மாதத்திற்கு முன்பாகவே இந்த பயிற்சிகளை வழங்கினால்தான் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்று காளைகள் களத்தில் சீறி விளையாடும் என்பது காளை வளர்ப்போரினுடைய நம்பிக்கை. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட 3 இடங்களிலுமே பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடைபெறும். இந்த போட்டிகளில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள், 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கு பெற்று இந்த போட்டி என்பது மிக உற்சாகமாக நடைபெறும். இந்த நிலையில்தான் மதுரை குளமங்கலம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திருப்பதி என்பவர் காளைகளை வளர்ப்பதற்காகவும் அவற்றிற்கு இந்த பயிற்சியை கொடுப்பதற்காகவும் 1 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பயிற்சி மையத்தை ஏற்படுத்தி இங்கு காளைகளை பாதுகாப்பாக வளர்த்து வருகிறார். ஜல்லிக்கட்டு போட்டியொட்டி காளைகளுக்கு மண்குத்த பயிற்சியையும் நீந்துவதற்கு பிரத்யேகமாக ஒரு நீச்சல் இடத்தையும் உருவாக்கி இந்த பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த இடத்தில் புலிக்குளம், தஞ்சாவூர் குட்டை வகை மாடுகள், உம்மலஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு இன மாடுகளை வளர்த்து அவற்றிற்கு முறையான பயிற்சியை வழங்கி வருகிறார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகளை வழங்குகிறார்கள் என்பது குறித்து அந்த காளை வளர்ப்போரிடம் கேட்கலாம். இந்த போட்டிகளுக்காக காளைகளுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகளை கொடுக்குறீங்க? அதாவது ஜல்லிக்கட்டு காளைகளை பொறுத்தளவுக்கு அதோட வீரியத்தையும் வலுவையும் கூட்டுறதுக்காக காளைகளுக்கு மெயினாக நீச்சல் பயிற்சி, மண்ணுக்குத்துற பயிற்சி, இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுக்கப்படுது. அந்த பயிற்சிகளுக்கு ஏற்றாப்புல மாடுகளுக்கு தீவனம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நல்லா இரும்பு சோளம், தவிடு, கோதுமை தவிடு, உடகுருணை இது போன்ற தீவனங்கள் கொடுக்கப்படுது காளைகளுக்கு. இப்ப இங்க குளமங்கலத்துல இந்த என்னென்ன மாதிரியான வசதிகள்? ஏன்னா ஜல்லிக்கட்டு காளை இங்க ஒரு மாதிரி இருக்கும், களத்துல ஒரு மாதிரி விளையாடும். இது எப்படி மாறுது? களத்துக்கு போனோன்னு எப்படி ஆக்ரோஷமா துள்ளி விளையாடுது? அதை பத்தி சொல்லுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கட்டுத்தரையில் பார்த்தீங்கன்னா காளைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கயிறில் தான் இருக்கும். மாட்டுக்காரங்க நாங்கள் காளை உரிமையாளர் பிடிக்கிறப்போ சாதுவாக தான் இருக்கும். இப்போ அது களத்துக்குன்னு நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்னா அதுகளுக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டு கிளம்புறோம் அப்படின்னு. அதுக்கேற்றாப்புல நம்ம ஜல்லிக்கட்டு களத்தில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ், அது போக அதுக்கேற்றாப்புல விளையாட்டு அந்த காளைகளோட குணத்தை அப்பதான் காமிக்கும். ஜல்லிக்கட்டு களத்துல மட்டும்தான் காமிக்குமே தவிர கட்டுத்தரையில எங்க வீட்டு குழந்தைகிட்ட கூட பாசமா தான் இருக்கும் காளைகள். ராதா, நீங்களே கேட்டிருக்கலாம், சாதாரணமாக வளர்க்கக்கூடிய இந்த இடத்தில் காளை ஒரு குணத்தோடும், அதே போல இது போன்ற பயிற்சிகள், குறிப்பாக மண் குத்துவதற்கான பயிற்சி, நீந்துவதற்கான பயிற்சி, அதே போல அந்த காளைகளை ஓடவிட்டு பயிற்சி, இப்படி பல்வேறு பயிற்சிகளை கொடுக்கும் போது அது களத்திற்கு செல்லும் போது மிக சிறப்பாகவே விளையாடும் என உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதுபோல சத்தான உணவு வகைகளையும் கொடுக்கின்றனர். குறிப்பாக முட்டை, தேங்காயுடன் சர்க்கரை உள்ளிட்ட சத்தான உணவுகளை கொடுப்பதன் மூலம் காளை மிக சிறப்பாக அந்த இடங்களில் விளையாடும். இது போன்ற பயிற்சியை தான் மதுரையில் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் காளைகளை வளர்ப்போர் தங்களுடைய காளைகளுக்கு கொடுத்து வருகின்றனர். இதன் மூலம் மதுரை மாவட்டத்தில் 3 இடங்களிலேயுமே நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு என்பது மிகுந்த விறுவிறுப்பாகவும் உற்சாகத்தோடும் இருக்கும் என்பதில் எல்லளவும் குறைவில்லை. ராதா, வரும் தை மாதம் பொங்கல் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கும் நிலையில் அதற்காக காளைகளுக்கு முன்பே பயிற்சிகள் தொடங்க ஆரம்பித்து விட்டன. பொங்கல் பண்டிகை திருவிழா களைகட்ட தொடங்க ஆரம்பித்து விட்டன. விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.